எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேடியத்தில் இத்தனை ஆயிரம் கூட்டத்தை பார்க்கும்போது இது ஒரு சிஎம் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. இதே ஸ்டேடியத்தில் பல சினிமா நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது வந்து ஒரு கூட்டு முயற்சி. 100 பேர் 200 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி பெரிய ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதா அது தனி ஒருவன் தான் காரணம். அது உங்களுக்கு சேரணும், எங்களுக்கு சேரணும். சேரன் பேச சொன்னார், இந்த 1 வருஷமாக பட்ட பாடு, எத்தனை தடைகள், எத்தனை தடங்கள், எத்தனை எதிர்ப்பு, இதெல்லாம் மீறி இன்னைக்கு நான் இங்கே வந்து இங்கே நிற்பேனாங்கிற டவுட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அது உங்களுக்கு உண்மையான விஷயம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆரம்பத்தில் நான் விஜயகுமார் சார், சரத்குமார் சார் 3 பேர் வந்து உட்காந்துருந்தோம். ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பத்துக்கு முன்னாடியே ஒரு தடங்கள், ஒரு தடை. சிறிது நேரங்களுக்கு நம்ம புரட்சி தலைவர் சரத்குமார் காதுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அந்த தடை, என்ன தடங்கள்ங்கிறது அவர் காதுக்கு வந்துச்சு. உடனே ஃபோன் எடுத்தார். ஒரு 4 பேர் ஃபோன் போட்டார். தடை நீங்கிடுச்சு. அதுக்கு இன்னைக்கு இந்த தடையை நீக்கின சரத்குமார் சாருக்கு நம்ம சார்பில் ஒரு நன்றி. அப்புறம் அண்ணாமலை படமாக திருப்பி ரஜினிகாந்த் நடித்த படம். ஒரே சாங்கில் அவர் நடிச்சது வெற்றி அடைஞ்சுவார். அதே மாதிரி சூரியவம்ச படத்தில் சரத்குமார் சார் ஒரே சாங்கில் நடிச்சது வெற்றி அடைஞ்சிருவார். இன்னைக்கு முன்னோட்டமாக ஒரு 10 நிமிஷம் போட்டாங்க. நம்ம சேர சார் பார்க்கும்போதும் அப்படி தெரிஞ்சு, ஒரு ரஜினி சார் மாதிரி, ஒரு சரத்குமார் சார் மாதிரி. ஆனால் சினிமா ஒரே சாங்கில் முன்னேறது ரொம்ப ஈஸி, அது டைரக்டர் கற்பனை. ஆனால் வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இவ்வளோ முன்னேறி இருக்காருன்னா உண்மையான இவ்வளோ சேரம் தான். சேரன் ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்தாண்டுல எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். எங்கள் ஊர் பக்கத்து ஊர் நம்ம சொல்ல முடியாது, அவர் ஊர் பக்கத்து ஊர் நான் அப்படி சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1000 படத்துக்கு மேலே திரையரங்கம் கிடைக்காம படம் ரிலீஸ் ஆகும் இருக்கு. கல்யாண மண்டபம் கிடைக்காம ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்து சித்திர முடியுமா? நீங்க கோயிலில் கோயிலே கல்யாணம் பண்ணி வாழணும். அந்த கோயில் தான் பல ஏழை பெண்களுக்கு, கல்யாண மண்டபம் கிடைக்காத ஏழை பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கிற கோயில் தான் வச்சு சேரவர்கள் பொற்காலம் என்று ஒரு சினிமா எடுத்தார். ஆனால் இன்னைக்கு சினிமாவுக்கே ஒரு பொற்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சேரோட முழு நம்பிக்கை நீங்க தான். இந்த ஒவ்வொரு துளியும் சேர்ந்து நாளைக்கு பெருங்கடலா உருவாக போகுது. அப்புறம் என்ன போயிருந்தா நம்ம தெரியும், நம்ம ஸ்டைல் கமர்ஷியல் தான். நம்ம அந்த சில சொன்னார் குத்துப்பாட்டம் நிறையா இருக்காங்க. அது நான் கொஞ்சம் குத்துப்பாட்டை வேண்டிய பூச்சி வந்தான். நானும் இடையில ஒரு யதார்த்தமாக ஒரு சேரும் போது படம் பண்ணுவோம் ஒரு சில அடுங்க அங்கே பார்த்த பார்வை வேறு உங்களுக்கு என்ன ஆச்சு? நல்லா தான் உங்கள் வகையை கொடுக்கலாம் அவங்களே அவங்களை எடுக்க விடல. நான் எடுக்கிறது புதுசு கிடைக்கலையே.
எனக்கு இப்போ சீட்டு வச்சு கிடச்சிருச்சு. எனக்கு கூட இருக்க சில கதைகள், நல்ல கதைகள், யதார்த்தமான கதைகள், சமுதாய அக்கறை உள்ள சில கதைகள்லாம் இருக்குது. சீட்டு வச்சுக்க நான் அந்த கதையில் எடுத்து போகிறேன். நான் எல்லாருமே தோணுது, நான் நல்லா நிரூபிக்க வேணாமா, அமீர் மாதிரி, சேரன் மாதிரி, நக்கப்பிடிச்ச மாதிரி. இந்த சீட்டு வச்சு நானும் பயன்படுத்திக்குவேன், நீங்களும் பயன்படுத்திக்க. சேரனுக்கு முழுக்க முழுக்க எல்லாரும் துணையாக நம்பிக்கையாக இருப்போம். நன்றி, வணக்கம். நிறைய பிளான்ஸ் பேசலாம், எல்லாரும் பேசுகிறாங்க. முக்கால்வாசி பிளான் நிறைய ஆர்கெஸ்ட்ரா பேசுகிறாங்க. அதில் ஒரு சில ஊர்கள் பாயிண்ட்ஸ் பண்ண சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, சின்ன படமாக இருந்தாலும், மீடியமான படமாக இருந்தாலும், மிகப்பெரிய படமாக இருந்தாலும், இப்போல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எத்தனை சென்டரில் ரிலீஸ் பண்ணுறோமோ அத்தனை சென்டர்லேயும் அந்த படம் ஒரு வாரம் இல்லைன்னா மேக்சிமம் 2 வாரம் அதுதான் ஓடுது. இது எல்லா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த படங்கள் 90% தமிழ் ஆடியன்ஸ் வந்து உலகம் பூரா இருக்க தமிழ் ஆடியன்ஸ் அந்த படங்கள் 90-95% அந்த படம் எல்லாம் அந்த படத்தை பார்த்துறாங்க. அது சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதான் திருட்டு வீசி, அப்புறம் நெட்டில் எடுக்கிறது, இந்த திருட்டுத்தனமாக கேபிள் டிவியில் போடுறது, இப்படி எல்லா படங்களும் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் இந்த படங்களுக்கு வசூல் வந்து அந்த ஒரு 2 வாரம் தான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை, எல்லாருக்குமே தெரியும். அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் இது மூலியமாக கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ இந்த படம்லாம் 2 வாரம் நல்லா வசூல் பண்ணணும் அப்படின்னு, இந்த வாரம் 1 வாரம் வசூல் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த 1 வாரம் கழிச்சு சிடிவியில் போட சொல்லி அனுமதி கேட்கலாம். இல்லை அந்த 2 வாரம் கழிச்சு போட சொல்லி அனுமதி கேட்கலாம். அந்த திரையரங்குகளும் வாழும், எல்லாருக்குமே போய் ஒழுங்காக நல்லபடியாக ரீச் ஆகும். திருட்டு விசிடி என்பது இனிமேல் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ற காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி இந்த சிபிஹெச்னு ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து திருட்டு விசிடி வந்து ஒழிக்கணும்னா ஒரே வந்து நம்ம சும்மா ஊர்வலம் போகிறது, அரசாங்கத்தை கேட்கறது, போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் முடியாத காரியம். சயின்ஸு டெவலப்மெண்ட்டில் எல்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போவே திருடன் கையிலேயே சாதி கொடுக்கலாம்னு சொல்லி அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க 25 இயர்ஸ் பேக். சேனல் வந்து நம்ம பொட்டி இருக்க சாமி எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்கணும், நம்மளே கரெக்டாக சேனலுக்கு காமிச்சிடுவோம் டைரெக்டாக அப்படின்னு எடுத்த முடிவு தான் இது. மிகப்பெரிய இந்த என்ன அமீர் சொல்லும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு விசிடி வரல. திருட்டு விசிடி திருட்டுத்தனமாக வந்து 38 வருஷம் ஆச்சு. அது ஒரே சாட்சி நான் தான். திருட்டு விசிடினால சினிமாக்காரனுக்கு ஒருத்தர் லாபம் அப்படின்னா அது ஒருத்தர் தான். அதுதான் அது என்ன ரீசன்னா, நான் வந்து டிகிரி படிக்கும் போதே நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஃபாரினுக்கு படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் இருந்தேன், எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருந்தேன். அந்த அந்த பிஸ்னஸ் 1 இயரில் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 2வது வருஷத்தில் அப்போ திருட்டு விசிடி இல்லை, அப்போ VHS கேசட்டில் அந்த படங்கள் போயிடும். ஸோ எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல. ஒரு 300 கிராம எஸ்டேட்ஸுக்கு நாங்கள் மலேசியாவுக்கு கொடுக்க வேண்டியது, எல்லாருமே அந்த டிவியில் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்றைக்கி VHS கேசட்டாக இருந்தது. அன்றைக்கி தான் அது வந்து திருட்டு வீடியோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருட்டு சிடி ஆச்சு, இப்போ திருட்டு டிவிடி ஆச்சு. ஸோ சயின்ஸ் டெவலப்மெண்ட்டு திருடர்களுக்கும் அந்த டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ 38 இயர்ஸாக நடக்கிற ஒரு விஷயத்தை யார் கண்ட்ரோல் பண்ண போகிறது? இனிமேல் அதுக்கு விடிவேகாலமே இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பொருட்களை செலவு பண்ணி பண்ணுற படத்தை எப்படி திருட்டுத்தனமாக 1 பைசா கூட அந்த லாபம் ப்ரொடியூசருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரல அப்படின்ற போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த சினிமா டு ஹோம், C2H. இந்த முயற்சி வந்து இது வந்து சாதாரண முயற்சி இல்லை. அது நீங்கள் எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கு இருக்கிற வீட்லேயும் என்னோடய ஆஃபீஸ்லேயும் கொண்டு காமிச்சாரு. அது நான் என்னமோ அவருடைய குரு அப்படிங்கிறதுனால அப்பப்போ காலேஜ் வந்து போடுவாங்க. உண்மையாக மனசுக்கு படுறது இவ்வளோ பெரிய உழைப்புக்கு நான் தான் அவர் காலேஜ் கொடுக்குறேன். இது வந்து சத்தியமாக வந்து 3 படம் எடுத்துக்கலாம், 3 படம் எடுத்துக்கலாம், இல்லை 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம்.
சினிமா எடுக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஷார்ட் வைக்கணும் தான் கற்றுட்டு இருந்தாங்க. இந்த உழைப்பு வந்து அவனுக்குள்ள வந்தது, அந்த வெறி, அது வந்து வாழ்க்கை. அதனால நான் தான் அவனுக்கு வந்து வந்திருக்கேன். அதே மாதிரி குட்டி சார் சொன்ன மாதிரி 50 பேர் யாராவது நான் 50ல் நான் ஒன்றுல தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ நான் வந்து பங்கு பெறன்னு சொன்னால் நான் செல்ஃபிஷ் ஆகிடுவேன். அவன் வெற்றி அடைஞ்சிருந்தா அந்த வெற்றியை நான் பங்கு பெறுற மாதிரி ஆகிடும். இல்லை, நான் பின்னாடி இருக்கும் அந்த 50 பேரும். அந்த 50ல் எதையும் சேர்த்துக்கும்படி கேட்டு